சில காரியங்களை அழித்து ஆண்டவர் நம்மள்ட்ட வேலை பார்க்க மாட்டாரு, அடைச்சி வேலை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிகளான வார்த்தை. தானியேல சிங்கக்கவிக்குள்ளே தூக்கி போட விடாத அளவுக்கு தேவன் வந்து அங்க இப்படி தடுத்து நின்னாலும் அதுவும் ஒரு வல்லமை தானே. இது என்ன பெரிய வல்லமான, அதாவது அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா மாத்துறது தான் வல்லமை. அங்கதாங்க தேவன் நிக்கிறாரு. ஏங்க அழாமலே இருந்துடலாம்ல அப்படிங்கிறத நான் ஒரு அழுகைக்குள்ள போனேன், அங்க தேவன் என்னை நீரூற்றாய் மாற்றினார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வல்லமை இங்க நிக்கல, அங்க பிரச்சனை நேரத்துல பயங்கரமான வேலை என்ன செய்யுது. இப்ப தானியேல் அந்த சிங்கக்கவிக்குள்ளே போகாமலே தப்பிச்சு வந்திருந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், நம்ம மேஜிக் பண்ணிட்டாங்களோ என்னமோ பண்ணிட்டாங்க. ஆனா சிங்கக்கவிக்குள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த சிங்கக்கவிக்குள்ள போகாம தடுத்திருந்தா கூட அவங்க மண்டை முடிய பிச்சுக்கிட மாட்டாங்க. ஆனா அந்த சிங்கக்கவிக்குள்ள போயிட்டும் ஒன்றும் ஆகாம இருக்கும், அப்பதான் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டுதான். நாடா இது 120 பேரை தூக்கி போட்டா அவன் கீழே போய் சேரதுக்கு முன்னாடி சக்கு சக்கு சக்குன்னு பிடிச்சி ஒரு எலும்பு கூட இல்லாத அளவுக்கு உடைச்சுதான் நம்மால் உள்ள போய் ஒரு நாள் நல்லா தூங்கி எந்திரிச்சு. தானியேலுக்கே ஆச்சரியமா இருந்திருக்குன்னா ஆண்டவர் கிரியை செய்ததை பார்த்தா. இப்போ மேலே வச்சு கிரியை செஞ்சிருந்தா கூட ஓரளவுக்கு தாத்தா இருக்கும். நாங்கள் உள்ள தூக்கி போட்டோன்னா என்னடா இது, ஆண்டவருக்காக நின்னோம், நம்ம ஆண்டவருக்காக மறிக்கிறதுக்கும் ரெடி தான், ஆனாலும் அவர் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்காரு, உள்ள வரைக்கும் வந்துட்டோம், கீழே தூக்கி வேற போட்டாங்க அப்படின்னு நினைச்சு முடிக்கிற நேரத்தில் உள்ள போய் விழுந்து கிடக்குறாரு. சிங்கம்லாம் சுத்தி கிடக்கு, ஒரு சிங்கம் கூட என்ன செய்ய மாட்டேங்கி, வர மாட்டேங்கி. அப்படியே வந்தாலும் அந்த அப்படியே மோந்து பார்த்து முத்தம் கொடுத்துட்டு தான் போத தவிர அதால கடிக்க தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவர். நம்ம இப்படி எதிர்பார்த்துடக்கூடாதுன்னு, ஆண்டவருடைய வல்லமை இப்ப விளங்கணும், சிங்கம் எல்லாம் செத்து போயிடணும், நடக்காது. உங்களுக்கு தேவைன்னா சிங்கம் உங்களை கடிக்கும். சிங்கத்தை கொல்லுதான் உங்களை காப்பாத்தணும் இல்லைங்க. இதைத்தான் ஆண்டவர் இப்ப செய்யறாரு. கைய தட்டி சில காரியங்களை அழித்து ஆண்டவர் நம்மள்ட்ட வேலை பார்க்க மாட்டாரு, அடைச்சி வேலை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிகளான வார்த்தை. எதையும் தேவன் அழிக்க மாட்டார், ஆனால் அது மாதிரி விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாரு. அடைக்க வேண்டியதை நான் சொல்றேன், இங்க இருக்க யாரும் நீங்க எதுக்கும் பதற வேண்டாம். சிங்க கெவிக்குள்ளே போனாலும் சிங்கத்தையே பார்த்தாலும் பயப்படாதீங்க. என் தேவாதி தேவன் எனக்காக சிங்கத்தை அழிப்பார இல்லையோ, சிங்கத்தின் வாய்களை அவர் அடைத்து போடுவார். பிரைஸ் காட்.